ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ராணியும் எப்படியாவது மாறன் வீராவை ஒன்று சேரவே விடக்கூடாது, பிரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீரா நம்பிக்கையோட கொடுத்த அந்த ஃபைலை மாறன் கிட்டேருந்து எப்படியாவது அடித்து மாற்றிடணும்னு சொல்லி ராணியும் ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறன் செம அதிரடியாக அந்த ஃபைலை கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் ராணிக்கு சரியான ஆப்பு எல்லாருக்கும் முன்னாடியே வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீராவும் மாறன்கிட்ட இது ஒரு முக்கியமான ஃபைலு, இதை 2 நாளாக நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது, இதை பத்திரமா கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத ராணி தூரத்துலேருந்து கவனிக்கிறாங்க. அப்போ மாறன்கிட்ட தான் இந்த ஃபைல் இருக்கா, இந்த ஃபைலை மட்டும் எப்படியாவது நம்ம பக்கம் வாங்கிட்டோன்னா மாறனுக்கு மேலே இருக்க நம்பிக்கை எல்லாமே போயிடும். அப்புறமா வீராவுக்கும் மாறனுக்கும் பிரச்சனை தான் வரும். இதுதானே நமக்கு தேவை, என்ன பண்ணுறது, எப்படியாவது இந்த ஃபைலை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராணி யோசிக்கிறாங்க. நம்ம மாறனும் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு பைக்கில் போகும்போது ராணிக்கு ஒரு பிளான் வருது. சரி, மாறன் தான் கிளம்பிட்டால, நம்ம ஆட்கள்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு ஆக்டிங் கொடுத்து அந்த ஃபைலை எடுத்துடணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு பிளானை சொல்கிறாங்க. நம்ம மாறனும் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது வழி நடுவில் ஒருத்தங்க கீழே விழுந்துடுறாங்க. அதை கவனிச்ச உடனே மாறனும், என்னது இது, நான் தான் இவனை இடிக்கவே இல்லையே, அதுக்கு முன்னாடி இவன் விழுந்துட்டானே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பதட்டமாக அந்த ஆளுக்கு ஏதாவது அடிபட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது மக்கள் எல்லாமே அதில் கூடிடுறாங்க. என்னாச்சு, இவங்களை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாமே கவனமாக இருக்கும்போது கரெக்டாட்டு வேற ஒருத்தங்க மாறனுக்கே தெரியாமல் பைக்கில் வச்சுருந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரி, அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாச்சுல அப்படின்னு ஒரு மன நிம்மதியோட நம்ம மாறன் பைக் எடுத்து கிளம்பும்போது அதில் கவனிக்கிறாங்க, என்னடா இதில் ஃபைல் இருந்துச்சு, எப்படி காணாமல் போச்சுன்னு புரிய மாட்டேங்குது, இங்கே தான் வச்சு எப்படி திடீர்னு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ஒரு குழப்பத்தோட இருக்காங்க. வீரா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதுன்னு சொன்னாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம், இங்கே எங்கேயாவது தான் விழுந்திருக்குமோன்னு சொல்லி பக்கத்தில் எல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைச்ச மாதிரி இல்லை. கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இந்த ஃபைல் இருக்க தான் செய்யுது. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. நம்ம இங்கே அடிபட்டு இருந்தவங்க நிஜமாவே ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம பைக்கு அந்த ஆளுக்கு மேலே இடித்த மாதிரி இல்லை, ஆனால் அதுக்குள்ளே அவர் விழுந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனுக்கு ஒரு குழப்பம் ஆகுது. அதே சமயத்தில் ராணிக்கிட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக நடத்தி முடித்தாச்சுக்கா, ஃபைலு நம்ம கையில் தான் இருக்கா, இப்போவே உங்கள்கிட்ட தரட்டா அப்படின்னு சொல்லும்போது ராணி யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல இருந்து அந்த ரவுடி கிட்ட இருந்து அந்த ஃபைலை வாங்குறாங்க. அந்த ஃபைலை பார்த்த உடனே தான் நிம்மதியாச்சு. நல்ல வேளை இந்த ஃபைல் நமக்கு கையில் கிடச்சிட்டு, இனி வீராவுக்கும் மாறனுக்கும் இடையில பெரிய சண்டை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் உள்ளவங்க யாருமே இந்த ஃபைலை பார்த்துடவே கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது கரெக்டாக யாரோ ஒருத்தங்க புஷ்பாவை கூப்பிட்ற மாதிரி இருக்கு. உடனே யாரோ வந்துட்டாங்க, யாராவது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபைல் அப்படியே கட்டில் மெத்தைக்கு அடியிலே வச்சிடுறாங்க. சரி பரவ இந்த இடத்த மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு பதட்டமாக புஷ்பாவும் வெளியில் வந்துடுறாங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வரும்போது நம்ம மாறனோட கையில் ஃபைல் இல்லை. நம்ம வீரா அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னாச்சு, ஃபைல் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறனும், இல்லை நான் எடுத்துகிட்டு வரும்போது பைக்கில் தான் இருந்துச்சு, திடீர்னு இருந்தால எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது வீராவும், நீ என்ன பழைய மாதிரியே தான் இருக்க, அந்த ஃபைலை எவ்வளோ முக்கியமானது தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே ரெடி பண்ணது தெரியுமா, இனியும் புதுசாட்டி எதுவுமே பண்ண முடியாது, என்ன மாறா இவ்வளோ அசால்ட்டாக நீ இருக்கதா, இதுக்காக தான் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் இருந்துட்டு இருந்தேன், இப்போ பாரு இதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா புலம்பி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. வள்ளியம்மையும் நம்ம வீரா கிட்ட என்ன வீரா, நீ கவலையே படாத, எப்படியுமே மாறன் கண்டுபிடிச்சு தந்துடுவான், அதுக்காக எல்லாம் வருத்தப்படாத வீரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வள்ளியம்மை கிட்ட, இல்லை வள்ளியம்மா, இவனை நம்பி ஏதாவது பொறுப்பாட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியுதா, இன்னைக்கு பாருங்க இப்படி செய்துட்டு வந்திருக்கானே, நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கேட்கும்போது நான் எதை வச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் வள்ளியம்மை கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மாறனும், வீரா நீ எதுவுமே கவலைப்படாத, அந்த ஃபைலை கண்டுபிடிச்சி தர வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் கரெக்டாட்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது புஷ்பாவும் நம்ம வீராவிக்கிட்ட அப்படி நல்லவ மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. தங்கச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த ஃபைலை தேடுறதுல நானும் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் கொடுக்குறாங்க. நம்ம மாறனும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, எனக்கு ஏதோ இந்த புஷ்பாக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அது எப்படி இந்த ஃபைல் எங்கே போயிருக்கோம், வீட்டில் எங்கே தான் வச்சுருப்போமா அப்படிங்கிற மாதிரி மாறனுக்கு ஒரு சந்தேகமாகவே வருது. அதே சமயத்தில் சரி நம்ம வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் எல்லாத்துலேயுமே தேடி பார்க்குறாங்க. மாறனுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, நம்ம இந்த ஃபைலை வீராக்கிட்டேருந்து வாங்கும்போது யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது
புஷ்பாவோட ஞாபகம் எல்லாமே வருது. புஷ்பா கண்டிப்பா எல்லாருக்கும் முன்னாடியும் நல்லவ மாதிரி ஆக்டிங் குடுத்துட்டு, ஏதோ இந்த குடும்பத்துக்கு ஆப்பு வைக்கிற மாரி ஒரு செயலையும் பின்னாடி பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மாறனுக்கு புரிய வருது. இத வந்து சும்மாவே விடக்கூடாது. எங்க தான் ஃபைல் இருக்கும் அந்த புஷ்பாவோட ரூம்லயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துல எங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. கட்டிலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த ஃபைல கவனிச்சுட்றாங்க. என்னடா இந்த ரெட் கலர் ஃபைலே இங்கேயே இருக்குது. அப்ப இத்தன நேரம் மட்டும் இந்த புஷ்பா தான் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கு முன்னாடியும் நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கா. நல்லவ மாதிரி நாடகம் ஆடுனத இவங்க எல்லாருமே நம்பிட்டு இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் அந்த ஃபைல கையில எடுத்து வச்சிருக்காங்க. இத சும்மாவே விடக்கூடாது. இந்த புஷ்பாவை எல்லாருக்கு முன்னாடியும் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் யோசிக்கிறாங்க. நம்ம வீராவும் மாறன பார்த்த உடனே, "என்ன மாறா அந்த ஃபைல் எல்லாம் கிடைச்சிட்டா தேடி கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மாறனும், "இல்ல வீரா, இதுவரைக்கும் ஃபைல் கிடைக்கவே இல்ல" அப்படி சொல்றாங்க. ராமச்சந்திரனும், "வீரா நீ எதுவுமே கவலைப்படாத. எப்படியாவது ஃபைல் கிடைச்சிரும். நம்பிக்கையோடு இரு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வள்ளியம்மையும் அந்த இடத்துல, "எதுக்கு வீரா இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்க? எதுவும் பத்தியும் யோசிக்காத. எத்தன நாளாட்டு இந்த ஃபைல நீ தேடிட்டே இருக்க?" அதுவும் மாறன் கிட்ட வந்து நம்ம வள்ளியம்மையும், "வீரா வந்து அந்த பச்சை கலர் ஃபைலு காணோம்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளா தேடுறா தெரியுமா? அவ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஃபைலாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம புஷ்பா வாய் சும்மா இருக்காம அந்த இடத்துல, "அது பச்சை கலர் ஃபைல் எல்லாம் இல்லையே. அது ஒரு ரெட் கலர் ஃபைல் தானே" அப்படின்னு சொன்ன உடனே அத கேட்ட மாறன் குடும்பத்திலோட எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. வீராவும், "என்னது இது? இந்த புஷ்பாவுக்கு எப்படி இந்த ஃபைல் விஷயம் தெரியும்? அதுவும் ரெட் கலர் ஃபைல்னு எப்படி தெரியும்னு" சொல்லிட்டு குழப்பத்தோட இருக்கும்போது, மாறனும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "அந்த ஃபைல் ரெட் கலர்ன்னு சொல்லிட்டு யாருமே இந்த இடத்துல சொல்லல. ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கும் வீராவுக்கும் மட்டும் தான் அந்த ஃபைல் கலர் தெரியும். அப்படி இருக்கும்போது கரெக்டாட்டு உங்களுக்கு எப்படியா தெரிய வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை மடக்கி கேட்கும்போது, புஷ்பாவும், "அதெல்லாம் இல்லை, நான் ஒரு குத்து மதிப்பாக தான் சொன்னேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, "இல்லை இல்லை, அத்தை வந்து பச்சை கலர்னு சொல்லும்போது நீ கரெக்டாட்டு ரெட் கலர்னு சொல்கிற. இதுலேருந்தே தெரியலையா நீ வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. ஃபைல் வந்து உன்கிட்ட தானே இருக்கு" அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் கேட்குறாங்க. அதோட விடாமல் வீராவும் இப்போ பிடிச்சிட்டாங்க. அப்படியே புஷ்பா கிட்ட வந்து, "நீ ரொம்பவே நல்லவான்னு நினச்சிட்டு இருந்தேன். நிஜமா உண்மையை சொல்லு. உன்கிட்ட தானே ஃபைல் இருக்கு. எங்கே இருக்கு? இப்போ உடனே தா" அப்படின்னு கேட்கும்போது, புஷ்பா வந்து ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "இல்லை நான் எதுவுமே பண்ணலை" அப்படி சொல்லும்போது, நம்ம வீராவும், "எனக்கு வந்து அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிட்டு. ஒழுங்காட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு என்கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துருன்னு" சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாறன் ஒரு கட்டத்தில் வீரா கிட்ட வந்து, "வீரா அந்த ஃபைல் எல்லாம் கிடச்சிட்டு இந்தா ஃபைல்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இதை புஷ்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. புஷ்பாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த மாறன் கிட்ட நம்ம மாட்டிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம மாறனும் வீரா கிட்ட வந்து, "வீரா நான் அன்னைக்கு இதை தான் சொன்னேன். இங்கே இருக்க இந்த புஷ்பா ஒன்றும் நல்லவ கிடையாது. அவள் ஆக்டிங்கை தான் கொடுத்துட்ருக்கா. அவள் வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறா. உள்ளுக்குள்ளே பல வேலைகள் செய்துட்ருக்கா. அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்காம இருக்கீங்க" அப்படிங்கிற மாதிரி மாறன் குடும்பத்துக்கு முன்னாடி புஷ்பாவை சரியா வெளுத்தெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்.